ட்ரூக்லேருந்து டைனோ கிறிஸ்டல் மற்றும் நாய்ஸ்லேருந்து BS1002 எலைட் இந்த ரெண்டு இயர்பட்ஸோட கம்பேரிசன் அது மட்டும் இல்லாமல் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ரெண்டு இயர்பட்ஸோட அன்பாக்சிங்கை சைட் பை சைடாக பார்த்துடலாம். அதாவது இயர்பட்ஸை பற்றி பார்க்க முன்னாடி முதல்ல அன்பாக்சிங் பார்த்துருவோம். அது மாதிரி பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த ட்ரூக்கோட இயர்பட்ஸ் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்து இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. டாப்பில் கிறிஸ்டல் டைனோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரூக்கோட வெப்சைட் ஒரு சைட்லையும் இன்னொரு சைட் பவர் ஆஃப் பீட்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி மற்ற சைட் பார்க்கும்போது இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து பாக்ஸ் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. பேக் சைட் பார்க்கும்போது இதில் வந்து டைட்டானியம் டிரைவர்ஸ் இருக்குது, லெதர் டிசைன் கொடுத்துருக்காங்க, குவாட் மிக் சப்போர்ட் மற்றும் சீம்லெஸ் பேரிங்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி நாய்ஸோட இயர்பட்ஸோட பாக்ஸை பற்றி பார்த்துட்டோம்னா இந்த இயர்பட்ஸையும் வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி இந்த இயர்பட்ஸ் இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க. அப்படி சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 50 ஹவர் வரையும் ப்ளே பேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாட் மிக் ENC சப்போர்ட்டும் 11 mm டிரைவர்ஸும் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம் சைடில் வந்து டிசைன் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி சைடு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளைபட் டிசைன் கொடுத்துருக்கிறதாகவும் இன்ஸ்டன்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கிறதாகவும் USB Type-C சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஃபுல் டச் கண்ட்ரோல்ஸும் IPX5 ரேட்டிங்கும் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆப்போசிட் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் இன் இந்தியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம் சைடில் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். முதல்ல ட்ரூக்கோட இந்த கிறிஸ்டல் டைனோ இயர்பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட பாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான பாக்ஸாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இயர்பட்ஸ் டாப்பில் வருது. அப்படி வந்து இந்த பிளாஸ்டிக் கேசிங்க்கு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-A to Type-C டேட்டா கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க. அது போக 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ், மேலும் வாரண்டி கார்டு, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே நாய்ஸோட BS1002 எலைட் பாக்ஸோட கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இதுலேயுமே வந்து ஓப்பன் பண்ணோன்னு நமக்கு வந்து ட்ரூவெல்ஸ் இயர்பட்ஸ் வருது. அது போக ஒரு குட்டி பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து USB Type-A to Type-C டேட்டா கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து 2 பேர் ஆஃப் அடிஷனல் இயர் டிப்ஸ் வந்து அதுலேயுமே கிடைக்குது. மற்றபடியாக நமக்கு இதில் வந்து நாய்ஸோட சில ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க. அது போக நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கம் வாரண்டி கார்டு இருக்குது. இது போக ஃப்ரீ மூவி டிக்கெட்டுக்கான வவுச்சர் உள்ள கொடுக்குறாங்க. ஸோ பேக்கிங் இவ்வளோ தான். இப்போ அடுத்ததாக இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல ட்ரூக்கோட இந்த கிறிஸ்டல் டைனோவோட இந்த இயர்பட்ஸை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அதாவது முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸோட டிசைனை முதல்ல கம்பேர் பண்ணும்போது ட்ரூக்கோட இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்டவுட்டபிளி ஒரு ப்ரீமியமான லுக் கிடைக்குது. அதாவது லெதர் கேசிங் கொடுக்குறாங்க. ஆனால் கையிலேருந்து ஸ்லிப் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸியான ஹை வைப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இயர்பட்ஸோட வெளியே டிசைன் பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிறது ஆர்டிக் ப்ளூ அப்படிங்கிற கலர். இது போக இந்த இயர்பட்ஸ் வந்து ரேவன் பிளாக் மற்றும் ஓக் ப்ரௌன் அப்படிங்கிற 2 கலர்ஸ்லையும் வருது. ஸோ எல்லாமே வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங் தான். பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான பில்ட் குவாலிட்டி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சென்டரில் நமக்கு வந்து கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் மற்ற இயர்பட்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிசைனை வந்து ட்ரூ கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இயர்பட்ஸோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தால் லாங் டைம் செஷன்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு. அதுபோல் IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனோவோட டிசைனாக இருக்குது. அடுத்த இந்த நாய்ஸோட BS1002 எலைட்டோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட டிசைன் வந்து சிம்பிள் மற்றும் க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். வழக்கம் போல இருக்கிற மாதிரி கன்வென்ஷனல் குரோம் ஃபினிஷில் இது கொடுத்துருக்காங்க. கேஸை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்லீக்கான டிசைனில் கொடுக்குறாங்க. மற்றபடி பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் 5 டிஃப்ரெண்டான கலர் ஆப்ஷன் வருது. நம்ம கிட்ட இருக்குது காம்பேஜ் அப்படிங்கிற கலர். இது போக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் கிரீன், கார்பன் பிளாக், சாஃப்ட் பர்பிள் மற்றும் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸ்லாம் கிடைக்குது. இது போக இதுவுமே வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. IPX5 ரேட்டிங் இந்த இயர்பட்ஸையும் கொடுக்குறாங்க. ஆனால் டிசைன் வைஸ்னு வரும்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது வின்னர்னு. அது ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனோ தான் இந்த ரவுண்டில் வின் பண்ணுது. மற்றபடி ரெண்டாவதாக ப்ளூடூத் வெர்ஷனை பற்றி பார்க்கலாம். ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனில் நமக்கு ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டி கிடைக்குது. அது நாய்ஸோட இந்த BS1002 எலைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ப்ளூடூத் 5.3 தான் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இதுலையும் யார் வின்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனோ தான் இதுலேயுமே வந்து வின் பண்ணுது. மற்றபடியாக இதோட கண்ட்ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் வந்து நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி பார்க்கும் ட்ரூக்கோட இந்த இயர்பட்ஸை சிங்கிள் டைம் பாட்டு ஓடும்போது டேப் பண்ணிங்கன்னா பாஸ் மற்றும் ப்ளே ஆகும். அதே இயர்பட்ஸோட லெஃப்ட் சைடு டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும், ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கும் பார்த்து போகுது. மற்றபடி லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோடுக்குள்ளே போகுது. ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் வீக் ஆகுது. மற்றபடி கால்ஸ் வரும்போது சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆகும். மறுபடியும் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அட்டன் ஆன கால் வந்து கட் ஆகும். அதே இன்கமிங் காலை வந்து கட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். இதே மாதிரியாக ட்ரூக்கோட இந்த கிறிஸ்டல் டைனோவில் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. அதே நாய்ஸோட BS1002 எலைட்டோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸை வந்து நமக்கு சாங் வந்து பாஸ் மற்றும் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ணணும். சிங்கிள் டேப் கிடையாது, டபுள் டேப் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் டபுள் டேப் பண்ணும்போது பாட்டு வந்து பாஸ் ஆகும். மறுபடியும் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் சாங் போகணும்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணணும். அதே ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ண வேண்டியிருக்கும்.
ஒருவேளை வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 டைம் தொடர்ந்து டேப் பண்ணும்போது நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து எனேபிள் ஆகுது. அதே கேமிங் மோடுக்குள்ளே போனால் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி 2 செகண்ட் வச்சிட்டிங்கன்னா கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆயிருது. அதே கால்ஸ் வரும்போது ஏதாவது ஒரு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா இன்கமிங் கால் அட்டன் ஆகுது. மறுபடியும் டபுள் டேப் பண்ணும்போது கால் வந்து கட் ஆகுது. மற்றபடியாக இன்கமிங் காலை ரிஜெக்ட் பண்ண வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி 2 செகண்ட் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து கட் ஆகும். இல்லை ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வால்யூம் அப் மற்றும் டவுன் வந்து பண்ண முடியும். ரைட் சைடு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் அப்படியே ஒரு பாயிண்ட்டாக கூடும். அதே லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து குறையும். இதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல்ஸும் அடிஷனலாக இந்த நாய்ஸ் VS102 Eliteல கொடுக்குறாங்க. ஸோ கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரையும் நாய்ஸ் VS102 Elite தான் வின்னர். காரணம் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன், இந்த வால்யூம் ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்குறாங்க. அடுத்த 3வது முக்கியமான ரவுண்டுக்கு வந்து போகிறோம், அதாவது ஆடியோ குவாலிட்டி. இந்த ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 30nm டைட்டானியம் டிரைவர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஷியல் சவுண்ட் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 360 டிகிரிஸ்க்கு நமக்கு ஸ்பேஷியல் ஆடியோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே உதவும் கேட்டிங்கன்னா மியூசிக் கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு இமர்சிவான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஹைஃபை சவுண்ட் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குட் பேஸும் நமக்கு கிடைக்குது. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் லாங் டைம் வந்து கேட்டாலும் காதில் எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு வந்து வலி ஏற்படலை. காரணம் வந்து நமக்கு வந்து எல்லாமே கரெக்டான ஒரு லெவல்ஸில் வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. பேஸ் வந்து நல்லா இருக்குது, அதை ரொம்ப தம்பிங்னு எதிர்பார்க்காதீங்க, நார்மலாக இருக்குது. மேலும் இந்த வரக்கூடிய மியூசிக்கில் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னோம். குறிப்பாக சொன்னோம் கேட்டிங்கன்னா மிட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஹைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு சொன்னோம். அதுவும் பேஸும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதே நாய்ஸோட VS102 Eliteோட இயர்பட்ஸை பற்றி பார்க்கும்போது இதில் ஒரு 11mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேஸ் சவுண்ட் கிடச்சிச்சு. இதில் மிட்ஸும் ஹைஸும் நல்லா இருந்துச்சு. வோக்கல்ஸ் கூட கொஞ்சம் தூக்கி காட்டின மாதிரி இருக்குது. அதாவது வோக்கல்ஸ் மட்டும் கூட கொஞ்சம் அதிகமான சவுண்ட் மாதிரி தெரியுது. மற்றபடியாக இதுலேயுமே வந்து மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆக மொத்தம் இதுலேயும் வந்து ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. ஆனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரூக்கோட அந்த இயர்பட்ஸ் வந்து பார்க்கலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி, அதாவது எல்லா சவுண்டும் ஒரு கரெக்டான லெவலில் கொடுத்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. நாய்ஸோட VS102மே நல்லா தான் இருக்குது. பேஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை பேஸ் அதிகமாக விரும்பினீங்கன்னா அதை வந்து பார்க்கலாம். மற்றபடியாக ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ட்ரூக்கோட அந்த கிறிஸ்டல் டைனோ கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்த மாதிரி இருக்குது. காரணம் இது வந்து 30nm டிரைவர் கொடுத்த காரணத்தினால சவுண்டோட குவாலிட்டி நல்லா வருது. ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா ட்ரூக்கோட அந்த கிறிஸ்டல் டைனோ தான். அடுத்த கால் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நார்மலாக கால் குவாலிட்டி பார்க்க போகிறதுல நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு பேசும்போது ரெண்டு இயர்பட்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து குவாட் மைக்கான ENC சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது இயர்பட்ஸை சுற்றி பார்க்கும்போது ரெண்டு இயர்பட்ஸையும் ரெண்டு மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்க்கும்போது 4 மைக்ஸ் வந்து ENC சப்போர்ட்டுக்காக இருக்குது. இந்த ENC அப்படிங்கும்போது நமக்கு வந்து வெளியே இருக்கிற நாய்ஸை வந்து இந்த மைக் வெளியே உள்ளே வாங்கி அதை வந்து வெளியே வரும்போது அவுட்புட் கிடைக்கும் போது நமக்கு வந்து இந்த வெளியே இருக்கிற நாய்ஸை சப்ரஸ் பண்ணி நமக்கு தரும். அதான் அந்த ENC டெக்னாலஜி. மற்றபடி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்லாம் இதில் கிடையாது. ENC சப்போர்ட் மட்டும் இந்த ரெண்டு இயர்பட்ஸையும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு இயர்பட்ஸ் வந்து வந்த சவுண்ட் குவாலிட்டியை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மோட அந்த ட்ரூக்கோட அந்த கிறிஸ்டல் டைனோ அந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனோ அப்படிங்கிற இயர்பட்ஸ் வந்து வர்ற சவுண்ட் குவாலிட்டி, அதாவது கால் குவாலிட்டி. இது வந்து ஒரு கிளியரா கேட்குதா சவுண்ட் குவாலிட்டி? ஆமா, கிளியரா தான் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்டல் டைனோவோட கால் குவாலிட்டி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக நாய்ஸோட இந்த VS102 Eliteோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நாய்ஸ் பட்ஸ் VS102 Elite அப்படிங்கிற ட்ரூ எல்எஸ் இயர்பட்ஸ் வந்து வர்ற கால் குவாலிட்டி. இதோட சவுண்ட் உனக்கு எப்படி கேட்குது? இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ ரெண்டு இயர்பட்ஸ் வந்து வந்த கால் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. இந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஆகோன்னு கேட்கல. காரணம் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு நான் பேசும்போது இந்த வந்து இயர்பட்ஸ் ட்ரூ எல்எஸ் இயர்பட்ஸ்னாலே கொஞ்சம் சவுண்ட் வந்து கம்மியாக தான் கேட்கும். அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக கேட்கும். மற்றபடியாக கொஞ்சம் நாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணி ரெண்டுமே வந்து கொடுக்குது. காரணம் ENC இருக்கிற காரணத்தால் நமக்கு வந்து வெளியே இருக்கிற நாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு வந்து வெளியே இருக்கிற அன்வான்ட் நாய்ஸ் வந்து உள்ளே வர மாட்டேங்குது. ஸோ இந்த ரவுண்டோட வின்னரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நார்மலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஒரு டைன்னு சொல்லலாம் இந்த ரவுண்டு. அடுத்ததாக கேமிங், அதாவது நமக்கு லோ லேட்டன்சி கேமிங் மோடை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு இயர்பட்ஸையும் நமக்கு வந்து லோ லேட்டன்சி கேம் மோட் கொடுக்குறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ட்ரூக்கோட அந்த கிறிஸ்டல் டைனோவில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 35 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேம் மோட் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு இந்த நாய்ஸோட இந்த VS102 Eliteல வந்து என்ன மில்லி செகண்ட் அப்படிங்கிறது பென்ஷன் பண்ணலை. இதோட வித்தியாசம் எங்கே தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா கேம்ஸ் ஆடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் தெரிய தான் செய்யுது. அதாவது இதுலேயுமே லோ லேட்டன்சி கேம் மோட் இருக்குது. ஆனால் இன்ஸ்டன்ட்டான ரெஸ்பான்சிவ்னஸ் நமக்கு வந்து இந்த ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனோவில் தான் கிடைக்கும் சொல்லணும். ஏன்னா 35 மில்லி செகண்டுக்கும் போது ரொம்ப இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த சவுண்டோட ரெஸ்பான்சிவ்னஸ் லேட்டன்சி இல்லாமல் இருந்தது. ஆனால் இயர்பட்ஸ் போட்டு ஆடும்போது இந்த லேட்டன்சி வந்து என்னோட அந்த கிறிஸ்டல் டைனோவில் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இந்த VS102ல கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் நமக்கு ட்ரூக்கோட கிறிஸ்டல் டைனோ தான் வின் ஆகுது. அடுத்த பேட்டரி லைஃப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸையும் நமக்கு வந்து அடிக்கடி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு பிடிக்காது. அந்த வகையில் இந்த ரெண்டு இயர்பட்ஸில் என்ன பேட்டரி லைஃப் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரூக்கோட அந்த கிறிஸ்டல் டைனோவில் வந்து ஆரம்பிக்கலாம்.
இந்த இயர்பட்ஸில் கம்பெனி கிளைம் பண்ணுறது கேட்டிங்கன்னா 70 மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது கேஸில் 400 mAh பேட்டரியும் அதே நமக்கு இயர்பட்ஸில் 40 mAh பேட்டரியும் வருது. இந்த இயர்பட்ஸ் எனக்கு வந்து கிடச்ச டைம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மணி நேரம் கிட்ட நமக்கு வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட வால்யூம் வந்து நான் ஒரு 50% மேலே தான் வச்சு யூஸ் பண்ணேன். ஒரு நீங்கள் லோ லேட்டன்சி கேமோட எனேபிள் பண்ணி கேம் விளையாடும்போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் கிட்ட கிடச்சிச்சு. அதே நாய்ஸோட இந்த VS102 எலைட்டோட டோட்டல் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மணி நேரம் கேஸோட சேர்த்து வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த இயர்பட்ஸையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சிங்கிள் டைம் யூஸ் பண்ணும்போது 6லேருந்து 7 மணி நேரம் வரையும் நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு 6லேருந்து 7 மணி நேரம் கிட்டத்தட்ட கிடச்சிச்சு. ஸோ இயர்பட்ஸில் பேட்டரி லைஃப் நல்லா சாலிடாக இருக்குது. கேஸில் வந்து 50 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. ஆனால் இது போக 2 இயர்பட்ஸையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிச்சின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் ரெண்டுலேயுமே கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து ஓவரால் பேட்டரி லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூகோட கிறிஸ்டல் டைனோல 70 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு கேஸில் பேட்டரி அதிகம். ஆனால் நாய்ஸில் வந்து VS102 எலைட்டில் வந்து என்ன பேட்டரி வந்து எவ்வளோ mAh அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. அது மட்டும் நமக்கு டோட்டலும் பார்த்திங்கன்னா 50 மணி நேரம் கிடைக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரூகோட அந்த கிறிஸ்டல் டைனோட கூட கொஞ்சம் அதிகமான பேட்டரி லைஃப் நமக்கு கிடைக்கிற காரணத்தினால நமக்கு அந்த இந்த ரவுண்டோட வின்னர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் டைனோ தான். மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 2 இயர்பட்ஸும் சார்ஜ் பண்ணுற டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி 2 மணி நேரம் 2 இயர்பட்ஸையும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிடுது. கேஸ் வந்து போடும்போது இந்த இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. அடுத்த ப்ரைசிங் ஆப்வியஸ்லி இந்த டைட்டில் வச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா கீழே வந்து எந்த இயர்பட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 2 இயர்பட்ஸும் 999 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 இயர்பட்ஸ் வந்து வின்னர் யாருங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுமே 999 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் தான் வருது. ஆனாலும் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ட்ரூகோட அந்த கிறிஸ்டல் டைனோ தான் கிளியர் வின்னர் அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2 இயர்பட்ஸும் நல்ல இயர்பட்ஸ் தான். ஆனாலும் நமக்கு வந்து இந்த 2 இயர்பட்ஸில் உள்ள பாயிண்ட்ஸ் அதாவது கீ பாயிண்ட்ஸ்னு வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரூகோட அந்த கிறிஸ்டல் டைனோ கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரூகோட கிறிஸ்டல் டைனோ இயர்பட்ஸ் அது மட்டும் நாய்ஸோட VS102 எலைட் அப்படிங்கிற 2 இயர்பட்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.